மதச்சார்பின்மை கொள்கை பின்பற்றுகிறார்களா இல்லையா என்பது கேள்விக்குறியாகிவிடும். அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தொடரில் அந்த தொகுதி மறுசீரமைப்பை எதிர்த்தார்கள். இந்த முறையும் எதிர்ப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இந்த மறுசீரமைப்பு வந்தால் தமிழகம் தென்னகம் வஞ்சிக்கப்படும். ஏன்னாக்கா அவங்க 50% எல்லாருக்கும் இன்க்ரீஸ் பண்றன்றது மேலோட்டமாக சொல்றாங்க. என்ன ஆகுனா தமிழ்நாடும் பாண்டிச்சேரி சேர்ந்து 40 சீட் இருக்கு, நமக்கு 60 சீட்டாக வரும். நமக்கு ஏதாவது 20 சீட் கூட வருதே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு 80 சீட் இருக்கு, 120 சீட் ஆகிடும். நமக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் இப்போ வித்தியாசம் 40 சீட்டு தான். அந்த புது சட்டம் வந்துச்சுனாக்க 120 சீட் அவங்களுக்கு கூடிடும். அப்போனா நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் 60 சீட் ஆகிடும். ஏற்கனவே பாஜக தென் மாவட்டங்களை கண்டுக்கிறது இல்லை, இன்னும் இரலவெண்ட் ஆகிடுவோம். அதனால் இதை காங்கிரஸ் கட்சி கடுமையாக எதிர்க்கும். இதையும் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த முறை எதிர்த்ததை போல இந்த முறையும் எதிர்ப்பார்கள் என்று நம்புகிறேன். கோர்ட்டே கேன்சல் பண்ணிட்டாங்களே. இதுக்கப்புறம் மக்களவையில எம்பி 50% அதிகரிச்சா சுப்ரியா சொல்லியிருக்காங்க. சொல்றேன், அதெல்லாம் போன முறை எதிர்த்தார்கள், இந்த முறை ஆதரிக்கிறேன்னு சொல்றாரு. எனக்கு வேப்பளிக்கிறது. என்ன அழுத்தத்தில் அதில் சொல்கிறாரு எனக்கு தெரியல. நான் திருப்பி சொல்றேன், இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா சதர்ன் ஸ்டேட்ஸ் பாதிக்கப்படும். தமிழ்நாட்டுடைய வெயிட்டேஜ் குறையும். நமக்கு இப்போ 40 சீட் இருக்கு, அது 60ஆக கூடினாலும் உத்தரப்பிரதேசத்துக்கு 80 சீட்டு 120ஆக கூடிடும். நமக்கும் யூபிக்கும் இப்போ 40 சீட் வித்தியாசம் இருக்கும். எதிர்காலத்தில் 60 சீட்டு வித்தியாசம் வந்துடும். ரெண்டாவது 543 பேர் பாராளுமன்றத்தில் இருந்தாலே பேசுறதுக்கு நேரம் கிடைக்கிறது. ஸ்பீக்கருக்கு 543 பேரும் தெரியாது. 815 கூடினாங்கன்னா இன்னும் பேசுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது, சும்மா கூடி கலையிற சபையாயிடும். அரசு 50 நாள் கடந்துருச்சு. ஒரு கவர்மெண்ட்டுக்கு டைம் கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் பட்ஜெட் போடணும். நான் முன்னாடியே சொல்லிருங்க, அவங்க எம்எல்ஏஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ், 100 பேருக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ். திரு செங்கோட்டையை தவிர யாரும் முன்னாடி அமைச்சர்களாக இருந்ததில்லை. அதனால கொஞ்சம் டைம் கொடுத்து தான் அவங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு வர முடியும். முதல்ல ஒரு பட்ஜெட் போடட்டும். பட்ஜெட் போட்ட அப்புறம் அவங்க திட்டங்களை பார்த்து அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியுமே தவிர இப்பவே சொல்லுங்கன்னு சொல்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. தாவகாவுக்கு புதிய எம்எல்ஏக்கள் தேவை கிடையாது. அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா 5 வருஷம் கவர்மெண்ட் நடத்தலாம். அவங்க யாரையும் சேர்த்துக்கவும் வேண்டாம், அவங்கள விட்டுட்டு யாரும் போறது இல்லை. அதனால 5 வருஷம் தாவகா தலைமையில திரு விஜய் தலைமையில ஆட்சி நடக்கும். அதனால அவங்களுக்கு எம்எல்ஏக்கள் தேவையில்லை. திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டு பண்றத நான் ஏத்துக்கல, அது தேவையும் இல்லை. ரீட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, நான் டீடைல் ஃபுல்லா படிக்கல, விவரம் தெரியல. இது சொல்றேன், இது காலங்காலமா ஒரு கவர்மெண்ட்லயும் நடக்குது. இது அரசாங்கத்தை குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. இது இந்த கவர்மெண்ட்ல நடந்திருக்கு, முந்தின கவர்மெண்ட்ல நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல நடந்துச்சு. இது ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்டோட கலாச்சார சீரழிவு. அவங்க இன்னும் ஒரு கொலோனியல் போலீஸா நடந்துக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், மானாமதுரையிலேயே ஒரு 2 பேருக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. இன்னும் 2 பேருக்கு இந்த மாதிரி போலீஸ் விசாரணை கைதிகள் 2 பேர் பண்ணிருக்காங்க. இது போலீஸ்க்கு இந்த கொலோனியல் மைண்ட் செட் மாறணும். இந்த கொலோனியல் மைண்ட் செட் மாறணும்னா ஒரு போலீஸ் ரெஃபர்மேஷன் கமிஷனை கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணி டிஜிபியில இருந்து கீழே இருக்கிற கான்ஸ்டபிள் வரைக்கும் எல்லாரையும் திருப்பி ரீட்ரெயின் பண்ணணும். இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ன்றது ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட். அவருடைய நோக்கம் அந்த காலத்தில் என்ன, அங்க இருக்கிற அதாவது இந்தியர்களை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட மனப்பான்மை இன்னும் போலீஸ்காரங்களுக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி லாக்அப் டெத்தில் நடக்குது. ஒரு கம்ப்ளீட் ரீஇவாலுவேஷன், ரீட்ரைனிங் டிஜிபியில இருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் நடத்தலாம். இது இந்த கவர்மெண்டோட ப்ராப்ளம் மட்டும் இல்லை, முந்தின கவர்மெண்ட்ல நடந்துச்சு, அதுக்கு முந்தின இருக்க கவர்மெண்ட்ல நடந்துச்சு, காலங்காலமா நடக்குது. அதனால இந்த ப்ராப்ளத்துக்கு காரணம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் உடைய மைண்ட் செட் அண்ட் மென்டாலிட்டி, அது மாறணும். அவங்க கிட்ட தானே முதலமைச்சர் கருத்து சொல்றாரா கருத்து சொல்லலையான்னு முதலமைச்சரா கேட்கணும். என்கிட்ட முதலமைச்சர் ஏன் கருத்து சொல்லலன்னு என்கிட்ட கேட்க முடியும். என்கிட்ட கேட்டீங்கன்னா என் கருத்தை சொல்லுவேன். லஞ்ச பிரச்சனையில சிக்கிக்கிட்டே இருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? ஊழல வேண்டாம்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் சொல்றாரு, ₹1 கூட எடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஆக்ஷன் எடுத்திருக்காங்கல்ல. நான் இப்ப கூட பார்த்தேன், ஏதோ ஒரு செய்தி படிச்சேன், யாரோ ஒருத்தர் மேல ஒரு அலிகேஷன் வந்துச்சு, ஆக்ஷன் எடுத்திருக்காங்கல்ல. ஆக்ஷன் எடுக்காம இருந்தா நீங்க குற்றம் சொல்லலாம். ஒரு குற்றச்சாட்டு வந்தோடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்கல்ல. ஆக்ஷன் எடுக்கும் போது நான் எப்படி கொள்கையை பின்பற்றும் போது திருப்பி அந்த கொள்கையை பின்பற்றாதவர் தான் கட்சியில இருந்து நீக்கிறாங்கல்ல. கொள்கையை பின்பற்றாதவரை கட்சியில இருந்து நீக்கி நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல. அதனால அதை சகித்துக்கிட்டு இருந்தாங்க தான் நம்ம கேள்வி கேட்கணும். அதை சகித்துட்டு இல்லையே, அந்த மாதிரி செய்தி வந்தோம்னா நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல. நடவடிக்கை எடுக்கும்போது என்ன குறை சொல்றது? பள்ளியில மாணவர்கள் கத்தி கொண்டாடுறாங்க, கட்சியில இதுக்கெல்லாம்
இதுக்கெல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட்டையோ இது சமுதாய பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து சொசைட்டல் ப்ராப்ளம்ஸ். இது வந்து ஒரு அரசாங்கத்தினாலேயோ அரசியல்னாலேயோ வர பிரச்சனைகள் கிடையாது. இது சமுதாய பிரச்சனை. சமுதாய பிரச்சனைகள் அரசாங்கம் ஒரு அங்கம். ஆனால் சமுதாயம் இதெல்லாம் எடுத்து பேசி குடும்பம், சமுதாயம், அப்புறம் வந்து பள்ளி ஆசிரியர், பெற்றோர் சங்கம், இதெல்லாம் தான் இதுல வந்து இன்வால்வ் ஆகி பண்ணணும். இல்லையா, இது ஒரு சொசைட்டல் ப்ராப்ளம். இதை வந்து ஒரு அரசாங்கத்து மீது பின் பண்றதை என்னால் ஏற்றுக்கிறேன். மற்றும் ஊடக நண்பர்களையும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த திசா சொல்லிடணும், அந்த இஷ்யூஸ் மெயின் இஷ்யூ மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணீங்கன்னா போதுமானது. இதில் புள்ளி விவரங்கள் எல்லாம் இந்த புத்தகத்தில், இந்த புக்லெட் இருக்கிறது. நீங்கள் மொத்தம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு 3 மாதத்திலும் ஒரு வாட்டி நடைபெற உள்ள ஒரு கூட்டம். அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். அப்போ இதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒரு 50க்கு மேற்பட்ட துறைகளை வந்து இன்றைய மீட்டிங்கில் ஆய்வு செய்ய உள்ளது. ஒவ்வொரு துறையை கூட்டும் பொழுது அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர் எழுந்து ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப், உங்கள் அறிமுகம் சொன்ன. இது வந்து பாலிடிக்ஸ் அப்பாற்பட்ட மீட்டிங், இது பியூர்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் தான் நடக்கிற மீட்டிங். மக்களுடைய பிரதிநிதிகள் நிறைய பேர் இங்கே இருப்பாங்க, உள்ளாட்சியிலிருந்து நிறைய பேர் இருக்காங்க. இதுக்காக அதனால் இந்த அஜெண்டாவில் இருக்கிற அதே ஆர்டர் இருக்கும். இது கோ பை திஸ் அஜெண்டா. அப்படியே லைன் பை லைன் தான் படிக்க வேண்டாம், ஹைலைட்ஸ் மட்டும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஸ்கீம் என்ன ஸ்கீம் அந்த ஸ்பெசிஃபிக்கான பதில் மட்டும் சொன்னீங்கன்னா போதும். நாங்கள் ரிக்வெஸ்ட்